படுவதாக. இந்த நாளில் கூட நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா இந்த எருமேட்டி கிராமத்தில் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளோடு இணைந்து நாமத்தை மகிமைப்படுத்த கத்ததாமே கிருபை பார்க்கின தெய்வக்காக நன்றி. நாம் இருக்கிறோம் பாடல் மூலமாக நாம் மகிமைப்படுத்த கத்த கிருபை செய்க. கரண்ட் எல்லாம் பரவாயில்ல, எந்த கற்று நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் கருவியாக எடுத்து பயன்படுத்தினேன். எல்லாவற்றுக்கும் தொகுதிகளோ பருப்படுத்துவதற்கு நாமத்திலே ஜெபிக்கும் நல்ல பிதாவே.
மறக்காமலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொண்டீ. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தே. மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் பலவீனப்பட்டு படுத்து படுக்கையா இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் இன்னைக்கும் உயிருக்கு போராடி கொண்டு ஐசியூலையும் எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மளுக்கு எந்த ஒரு குறையில்லாதபடிக்கு சுகபத்திரமாத்து வந்து இந்த 6வது மாதத்துல 1ஆம் நாளில நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாருன்னு அவருடைய கிருபை தான். நம்ம நிற்பதும் நிறுத்தி சொல்லுங்க, ஏசப்பா எங்களை நாள் வரைக்கும் நீங்க எங்களை பாதுகாத்து வந்தீரே, என் குடும்பத்தை பாதுகாத்து வந்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி அந்த வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி சொல்லுங்களா? ஆமென். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே எங்க வாழ்க்கையில, ஆண்டவரே எங்க குடும்பத்துல அப்பா, ஆண்டவரே எத்தனையோ தேவைகள் இருந்தது ஆண்டவரே, எல்லாவற்றையும் கர்த்தர் நீங்க சந்தித்தீங்களே, உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, அந்த 5ஆம் மாதத்தில் ஆண்டவரே எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், அவமானங்கள், நிந்தனைகள், ஆண்டவரே வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் கடந்து வந்து இந்த 6வது மாதத்தை காணும்படியாய் என் தேவனே நீங்க கிருபை செய்தீங்களே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. எங்களை பாதுகாத்து வந்தீரே ஆண்டவரே, எங்கள் போக்குலையும் வரத்தையும் எங்களை பாதுகாத்து வந்தீரே ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை பாதுகாத்து வந்தீரே ஆண்டவரே, என் தாய் தந்தையை பாதுகாத்து வந்தீரே, எங்க குடும்பத்தை நீர் பாதுகாத்து வந்தீரே ஆண்டவரே. உமக்கு கூடான கொடி நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல வாய் திறந்து சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை காத்து வந்த கிருபைக்காய் நன்றி, எங்களை நடத்தி வந்த கிருபைக்காய் நன்றி, எங்களை போஷித்து வந்த கிருபைக்காய் நன்றி, எங்களை பராமரித்த கிருபைக்காய் நன்றி. நாங்கள் போக்குலி வரத்திலையும் எங்க கூட நீங்க வந்ததுக்காய் உமக்கு நன்றி. எத்தனையோ கஷ்டங்கள் மத்தியில் எங்க கூட இருந்து எங்களை பாதுகாத்து வந்ததுக்காய் உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு கூடான கொடி நன்றி செலுத்துகிறோம். அருளை செய்த எங்கள் தேவாதி தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் தகப்பனே. எங்க முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, எங்க முழு ஆத்மாவோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. இத்தனை அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். அளவில்லாதவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், உம்மை நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும்
ஆண்டவரே அப்பா மாறின பள்ளத்தாக்கில் இருந்த எங்களை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த மாதத்துல புதிதான பலத்தை கொடுத்து, புதிதான ஆரோக்கியத்தை கொடுத்து, புதிதான ஆண்டவரே கிருபைகளை கொடுத்து இந்த மாதம் நாங்கள் காண முடிய கர்த்தர் கிருபை செய்திரே உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த மாதத்தின் ஆரம்பத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். முடிவு வரைக்கும் ஆண்டவரே நீர் எங்களை நடத்துங்கப்பா. மாதத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்கப்பா. இந்த மாதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. உங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என்னை உயிர்ப்பியும். என் வழிகளை நான் உமக்கு விவரித்து காட்டின போது எனக்கு செவி கொடுத்து உமது பிரயாணங்களை எனக்கு போதியும். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும். அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். என்னை விட்டு விலகி உம்முடைய வேதத்தை எனக்கு அருள் செய்யும். உமது சாட்சிகளின் மேல் பற்றுதலாய் இருக்கிறேன் கர்த்தாவே. என்னை வெட்கத்துக்கு உட்படாதையும். அனைவரும் சேர்ந்து வாசிக்கலாம். நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கென்று கொடுக்கிற நேரம். கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஆருயிரே ஆறுதலே ஆயுளெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே. கோடி ஸ்தோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே. 1000 ஸ்தோத்திரமே, 10,000 ஸ்தோத்திரமே. ஜெபிக்கலாம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். படிக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவர் 1, 10, 100, 1000 ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். அப்படியே உட்காருங்க. இந்த மாதம் 11ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணிக்கங்க. எந்த ஒரு தடை இல்லாதபடிக்கு ஆவியானவர், எந்த ஒரு குழப்பங்களும் எதுவுமே இல்லாதபடிக்கு கர்த்தர் நம்ம இந்த 11ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம முடிச்சுட்டு வெற்றியாய் வெளியே வரணும். ஆமென். ஹல்லேலூயா. பத்திரத்தை எடுத்து சொந்தமாக்கி ஆண்டவருடைய நாம மகிமைக்கு என்று அமையணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, தனியாக தனி ஜெபிக்கிறீங்க. அதில் ஜெபம் பண்ணி அந்த தடை இல்லாதபடிக்கு கர்த்தர் நல்லா சமாதானமாய் இதை நம்ம என்ன பண்ணோம், ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வெளியே வரணும். எந்த ஒரு குறை இல்லாதபடிக்கு கர்த்தர் நடத்தணும். நீங்கள் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணிக்கங்க. சரிங்களா? இப்போ நாளைக்கு ஸ்கூல் போகிறீங்க, பார்த்து ரெடி பண்ணி நாளைக்கு ஸ்கூல் யாரும் நிற்காதீங்க. அட்மிஷன் போடுறது பிரச்சனை இல்லை. கண்டினியூவாக போயின்னுக்குறேங்க. ஸ்கூலுக்கு என்ன பண்ணுங்க, போயிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம வாசிச்சுட்டு நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்தில் அதில் 7வது வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். சொல்லுமா, படிச்சது இல்லைன்னு என்ன மனப்பாடம் பண்ண? எப்போ நீதிமொழிகளோ சங்கீதம் எது வாசிச்சாலும் ஒரு வசனம் மனப்பாடம் பண்ணிக்கும். சரியா? அப்போ ஒரு அது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஏன்னா நிறைய ஸ்கூல் பிள்ளைங்களாம் இருக்கிறதுனால இந்த வார்த்தையை நான் ஆவியானவர் அவருடைய துணையோடு பேச விரும்புகிறேன். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கு ஞானம் வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? அறிவில்லாம ஞானம் இல்லாம எந்த ஒரு மெச்சூர்டும் இல்லாமல் இருக்கிற நம்ம அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால்
முதலாவது நம்ம கர்த்தருக்கு பயப்படும் போது நம்மளுக்கு ஞானத்தை அவர் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்து நீங்களாம் வேற கிளாஸுக்கு போறீங்க இல்லையா? அடுத்த கிளாஸுக்கு போறீங்க. அடுத்த கிளாஸுக்கு போகும்போது என்ன பண்ணோம்? இப்போ இருந்த கிளாஸ்ல படிச்சதை விட அடுத்த கிளாஸுக்கு போகும்போது இன்னும் அதிகமா நீங்க என்ன பண்ணணும்? படிக்கணும். இப்போ சுஜலா பார்த்தீங்கன்னா அடுத்து 10th, இப்போ 9th இருந்த மாதிரி அடுத்து 10th இருக்க முடியாது, படிக்கணும். அடுத்து நீங்க ஒரு கிளாஸ்ல இருந்து இன்னொரு கிளாஸ் இந்த வருஷம் நீங்க என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க படிக்கணும் அப்படின்னு சொன்னா தினமும் நீங்க நீதிமொழிகளை வாசிக்கணும். ஆனா யாருக்கிட்டையும் பைபிள் கிடையாது. படிக்க நம்ம ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து பயந்து வாழும்போது கர்த்தர் என்ன பண்ணுவாங்க? ஞானத்தை கொடுப்பார். ஆமென். பைபிள் எல்லாம் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? நீ வாங்கிச்சோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இன்னும் கர்த்தருக்கு பயப்படும் போது என்ன நடக்கணும்? அதே நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல 1வது வசனத்திலயும் அதே மாதிரி தான் வாசிச்சோம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. ஆவியானோட அறிவு நமக்கு வரணும்னா கர்த்தருக்கு நம்ம என்ன பண்ண? முதலாவது பயப்பட வேண்டும். அதுல 10வது வசனத்துல 27வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் போது நம்ம ஆயுசு நாட்கள் என்ன ஆகுமா? கூடும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் போது என்னெல்லாம் வருது பாருங்க. அறிவு வருது, ஞானம் வருது. நம்ம புத்தி இல்லாம இருந்தா ஆண்டவர் நமக்கு புத்தியை கொடுக்குறாரு. அப்போ அதுக்கப்புறம் நம்ம ஆயுசு நாட்களை அவர் என்ன பண்றாரு? பெருக பண்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு பயப்படுற? இன்னைக்கு கர்த்தருக்கு பயப்படுறது விட்டுட்டு நம்ம மனுஷங்க பெரியவங்களுக்கு பயப்படணும் இல்லைன்னு சொல்லல. அதே நேரத்துல நம்மளை படைத்த தெய்வத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம்? பயப்படுறவர்களாய் மாறணும். நம்ம படிக்கும் போது நம்ம நீதிமொழிகள் வாசிக்கணும், எழுந்துக்கும் போது ஜெபம் பண்ணணும், ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபம் பண்ணிட்டு போகணும். இன்னைக்கு ப்ரேயர் பண்ணலைன்னா ப்ரேயர் பண்ணணும், ப்ரேயர் பண்ணாம போகக்கூடாது, பைபிள் வாசிக்காம போகக்கூடாது. கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறாரு. எல்லாமே அவருடைய பயம் நமக்குள்ள இருக்கும்போது இவைகளெல்லாம் செய்ய நம்மளுக்கு தோணும். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கு பயப்படுறீங்களோ இல்லையோ முதலாவது நம்ம படைத்த தேவனுக்கு என்ன பண்ணுங்க? பயப்பட கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும், துர்மார்க்குடைய வருஷங்களும் குறுகி போகும். ஆண்டவருக்கு பயப்படாம துர்மார்க்கத்துல இருக்கிற பிள்ளைகளுடைய வருஷங்கள் என்ன ஆகும்? குறுகி போகும். அப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுடைய வருஷங்கள் என்ன ஆகும்? பெருகும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது கர்த்தர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கிறவராயிருக்கிறார். நம்மளை ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தினமும் நீங்க ஸ்கூல் போறீங்க, தினமும் நீங்க வேதத்தை படிச்சுட்டு போங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க. அடுத்து நீங்க கிளாஸ்ல நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், நல்லா பாஸ் ஆகணும், நல்லா படிக்கணும், நல்லா ஒழுக்கமுள்ள பேர் வாங்கணும்னா நீங்க கர்த்தருக்கு பயந்து வாழும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி எல்லாம் காரியங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நாங்கள் நீதிமொழியில நாளில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தா உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே அப்பா கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று வாசிக்கிறோமே. ஞானத்தை தாங்க ஆண்டவரே, புத்தியை தாங்க, அறிவை தாங்க. ஒருவேளை ஆண்டவரே அப்பா நாங்க படிப்புல வீக்கா இருந்தா ஆவியானவரே அப்பா கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் வழி நடத்துவீராக. பிள்ளைகளை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தேவைகள் எல்லாம் சந்திங்க, குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாளை தினத்தை பள்ளிக்கு அப்பா எந்த ஒரு ஆண்டவரே பலவீனங்களும் பிள்ளைகளை தாக்காதபடிக்கு என் தேவனையே சுகபத்திரமாய் கொண்டு போய் சுகபத்திரமாய் ஆண்டவரே நீங்க வீட்டுக்கு கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம். படிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் மேலே தேவ பாதுகாப்பு இறங்கட்டும். நீரை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வழிநடத்துங்க. இயேசுவில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கடைசியாக நம்ம பாஸ்டர் ஜெபம் பண்ணி முடிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை இயேசுவே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தவானுடைய அன்னைக்கும் நாளில் கூடி வந்திருக்கிறது யாவரோடும்
கர்த்தருடைய வருகை மற்றும் இன்று நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு ஆனாலெல்லாம் சூத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சூத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு ஆனாலெல்லாம் சூத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துதியால் உயர்த்துவேன். செய்யம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு. ஆமென். பாருங்க.